இந்த ஜர்தோசிக்கு நடுவில் வரணும். சரிங்க. மேலேயும் கோல்டு தான், அடியிலையும் கோல்டு தான். சரி. இதுவும் கோல்டாகவே இருக்கட்டும். இது மட்டும் ரெட் கலர். கீழே மேலே கோல்டு. கோல்டே கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பக்கத்தில் நிறைய மெரூன் இருக்கு. சரி. அதனால மெரூன் வேண்டாம். அதுவும் மெரூனாக தெரியும். எல்லாமே கொடுக்கணும்னா கொடுக்கலாம். எல்லாமே மெரூன் பேஸாகவே கொடுக்கலாம். இப்படியே கொடுத்துக்கலாம். சரி. அப்புறம் மெரூனே வேணாம், ரெட்டு வேண்டாம். அப்போ மெரூன் கொடுக்காம இருந்தாதான் இது நல்லா தெரியும். இல்லாட்டி இது கொஞ்சம் டல்லாக தெரியும். சரி. இது டல்லாக. இப்போ லைன் வந்து இந்த 2 இதில் போட்டோம்னா இப்போ இப்படி போடுறோம்னா இதுதான் கரெக்ட். இதான் இந்த லைன் தான் கரெக்ட். இப்போ நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். கரெக்ட். சென்டரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து மேலே போங்க, இல்லை சென்டர்லேருந்து கீழே. டிப்லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. இப்போ நான் இங்கே 2 லேயர் கோல்டனையும் ஒன்று தான் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஒரே ஒரு லேயர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே கோல்டு கவுச்சிங் கொடுக்கணும். அதாங்க. அதுக்கு அடுத்த லைன் வரப்போ அந்த ஸ்பேஸ் பொறுத்து நம்ம போட்டுக்கலாம். இது நீங்கள் நான் இப்போ இது போடுறேங்க. அது வந்து இன்னுமே நெருக்கமாக கொடுத்துருக்கணும். கம்மியாக இருக்குது நெருக்கம். இப்போ இந்த லைன் போட்டுட்டு தான் நம்ம அடுத்து எப்படி ஒரு லைனாக தான் போடணும்.